சோ உங்களுக்கு பேசிக்கா தெரியும் வெப்பம் அப்படின்னு சொல்றது இது சக்தியின் வடிவம். சரி, இது ஜூல்கள் அழைக்கப்படும். ஒரு பொருள் ஒன்றுக்கு வெப்பம் ஒன்று பலவிதமா வழங்கப்படலாம். சரியா? ஒன்று அதுல நாங்க இயக்க சக்தி ஒன்று கொடுத்து வெப்பத்தை ஏற்படுத்தலாம். இரசாயன சக்தியிலிருந்து வெப்பத்தை ஏற்படுத்தலாம். அப்படி பல வகைகள்ல வெப்பம் ஏற்படுத்தலாம். வெப்பம் ஒரு சக்தியின் வடிவம்னத்தால அதே வெப்பம் வேறொரு சக்தி வடிவத்துக்கு மாற்றப்பட முடியும். சரியா? சோ அதான் வெப்பம். வெப்பம்னா சக்தி. வெப்பநிலை அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் எந்த அளவுக்கு சூடாக அல்லது குளிராக இருக்கின்றத கூற காரணி. அதை நாங்க ஒரு மூலக்கூற்று மட்டத்துக்கு போய் பார்த்தோம்னா ஒரு திண்மத்திலையும் சரி திரவத்திலையும் சரி இப்ப மூலக்கூறுகள் இருந்தாலே இப்ப திண்மத்தில இந்த மூலக்கூறுகள் வலிமையான பிணைப்புகளால பிணைக்கப்பட்டிருப்பாங்க. ரைட்? இதுல என்ன செய்யுங்க அப்படி கிட்ட சொல்லி எளிமை செய்யக்கத்தை ஆற்றிக்கொண்டு அதிர்ந்து கொண்டிருக்கும். சரியா? திண்மங்கள்ல திரவத்தை நீங்க எடுத்தீங்கன்னாலும் அவங்களோட திரவ மூலக்கூறுகள் இப்படி சுயாதீனமா ஒண்ணுக்கு மேல் ஒன்றும் அசைஞ்சிட்டு தான் காணப்படும். வாயு மூலக்கூறுகள் எடுத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்குள் எடுக்கப்பட்ட வாயு, அந்த ஒவ்வொரு வாயு மூலக்கூறும் என்ன செய்யும்னா எழுந்தமானமான திசைகள்ல வேற வேற வேகங்களோட அசைஞ்சு கொண்டே இருக்கும். சரியா? இவங்க எல்லாருக்கும் இந்த மூலக்கூறுகளுக்கு இருக்கிற இயக்க சக்தி இருக்குதான். இந்த மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட இயக்க சக்தி அது அகச்சக்தின்னு சொல்லி அழைக்கப்படுது. அகச்சக்தி, அக இயக்க சக்தின்னு நீங்க சொல்லலாம். பொது அகச்சக்தின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு மூலக்கூறுடையும் எளிமேசு இயக்கத்தில் உள்ள அந்த சக்தி. அது போல இங்க ஒவ்வொரு வாயுடையும் இயக்கப்பாடு சக்தி எடுத்து சராசரி எழுது மொத்தத்தை எடுத்து பார்க்கலாம். அதுல அகச்சக்தின்னு சொல்லி தான் அழைக்கப்படும். சோ உண்மையா வெப்பநிலைக்கு மூலக்கூற்று வரைவிலக்கணம் என்னன்னு கேட்டா ஒரு தொகுதியில சடப்பொருளோட மூலக்கூறுகள அகச்சக்தியின் அளவீடு தான் வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிக்க இவங்களோட அகச்சக்தி அதிகரிக்கும். சரியா? வெப்பநிலை அதிகரிக்க இவங்களோட அகச்சக்தி அதிகரிக்கும். நீங்க ஒரு பார்ப்போம் நாங்க இந்த சாப்டர்ல இயற்கையில நீங்க சம்டைம்ஸ் படிச்சிருக்கலாம். சி ஸ்கொயர் பார் சராசரி வர்க்க கதி. சரி, இடை வர்க்க கதி அது தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரியா? இதுல வர்க்க மூலத்தின் நேர்வீத சமன் என்று சொல்லியும் நீங்க படிச்சிருப்பீங்க. அது போல சராசரி இயக்க பண்பு சக்தி தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் சொல்லியும் நீங்க படிச்சிருப்பீங்க. கெமிஸ்ட்ரியிலையும் படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. சோ உண்மையிலேயே இந்த இருக்கிற வெப்பநிலை அப்படின்னு சொல்றது இயக்க சக்தியின் அளவீடுதான். சரியா? நீங்க வெப்பநிலையை ஒரு பொருளுக்கு கூட்டும் போது இங்க உள்ள இயக்க சக்தியில் அதிகரிப்பு ஏற்படும். சரியா? உதாரணமா திண்மத்திலையும் மூலக்கூறுகள் அசைகிற அந்த வீச்சம் கூடும். இயக்க சக்தி கூடனோட அது அசைகிற வீச்சம் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது நிறைய மாற்றங்கள் நடக்குமாங்க. சரி, உதாரணமா பாருங்க. இப்படி ஒரு மூலக்கூற்று சாலகம் கொண்டிருக்கு, ஒரு உலோக சாலகம். அதுல இப்படி நிறைய மூலக்கூறுகள் இப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எடுங்க. சரியா? இவங்க எல்லாரும் சாதாரணமாவே இப்படி அசைஞ்சு கொண்டிருப்பாங்க, எளிமை இயக்கத்தை ஆற்றி கொண்டிருப்பாங்க. இப்ப நாங்க இவங்களுக்கு வெப்பநிலையை அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒவ்வொரு மூலக்கூறையும் இயக்க சக்தியில அதிகரிப்பு ஏற்படும். மூலக்கூற்று இயக்க சக்தியில் அதிகரிப்பு ஏற்பட்டா இவங்க எல்லாரும் அசைகிற அந்த வீச்சம் என்ன செய்யும்? அசைவின் வீச்சம் அதிகரிக்கும். சரியா? அதால என்ன நடக்கும் கேட்டா இவங்க அசைவிட வீச்சம் அதிகரிக்க இந்த மூலக்கூறுகளுக்கு இடம் போதாம இருக்கும். இப்படி 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 பக்கத்துல உள்ள ஆக்களை இப்படி அடிக்க எல்லாரும் விளத்தி போவாங்க. அப்படி போகும்போதுதான் இவங்களோட நீளத்துல ஒரு அதிகரிப்பு ஏற்படும். அதுக்கு பெயர் தான் என்ன? எனிபடி? நீளத்தில் ஏற்படுற அதிகரிப்புக்கு என்ன பேர்? விரிவு. எஸ், விரிவு. சரியா? இதுக்கு பேர் தான் விரிவு. அது போல
இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடை கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள இலத்திரன்கள் பாய தொடங்கும், ரைட்? இலத்திரன்கள் ஒரு திசையில பாயும், அதுக்கு எதிர் திசையில மின்னோட்டம் பாயும்னு சொல்லுவோம். சோ இந்த மூலக்கூறுகள அசைவு அதிகரிக்கும் போது இந்த இலத்திரன்களோட அந்த மூலக்கூறுகள், அதாவது அந்த கருக்கள் வந்து மோதும். அப்படி மோதும் போது இந்த உலோகங்கள்ல இலத்திரன்கள் சுயாதீன அசைவு தடுக்கப்படும், அதுக்கான எதிர்ப்பு கூடும். சோ தடை என்ன செய்யும்? தடை, மின்தடை அதிகரிக்கும். சரியா? ஓகே. சோ பாருங்க, எல்லாமே அந்த இயக்க சக்தியோட தொடர்பாக இருக்கு. அதோட வாயுக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இயக்க சக்தி, அதுல வேகம் எல்லாம் அதிகரிக்க சுவரோடு ஏற்படுத்துற மோதுகைகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஒவ்வொரு மோதுகையாலையும் ஏற்படுற உந்த மாற்றம் அதிகரிக்கும், அதான அமுக்கம் அதிகரிக்கும். ஆனா மாறா அமுகத்தை நீங்க ஏற்படுத்தணும்னு யோசிச்சீங்கன்னா கடவுள் அதிகரிக்கும். சோ எல்லாமே மூலக்கூறுகளின் இயக்க சக்தி அதிகரிக்கிறதால வார விளைவுகள் தான். சரியா? சோ அந்த மூலக்கூறுகள் இயக்க சக்தியில ஒரு அளவீடு தான் வெப்பநிலை. அது வெப்பத்தால மாற்றப்படலாம். வெப்பத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா வெப்பநிலை கூடும், வெப்பத்தை ஒரு பொருள்ல இருந்து எடுத்தீங்கன்னா வெப்பநிலை குறையும். சரியா? சோ நீங்க ஒரு பொருள்ற சூடு அல்லது குளிர் அளக்கிறது தான் வெப்பநிலைன்னு சொல்லி சாதாரணமா படிச்சுக்கலாம். ஆனா ஏலவல்ல வரப்புல நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி ஒரு பொருள்ற மூலக்கூறுகளின் இயக்க சக்தியின் அளவீடுதான் வெப்பநிலை என்ற அந்த வரைவிலக்கணத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. சோ உடல ஏலவல்ல அதான் கேட்கப்படும். சரியா? நேரடியாக இயக்க சக்தியோட நேரடியாக நாங்க வெப்பநிலையை தொடர்படுத்துறதுக்கு கெல்வின் வெப்பநிலையத்தை யூஸ் பண்ணுவோம். கெல்வின் அளவு திட்டத்தை தான் யூஸ் பண்ணுவோம். கெல்வின் அளவு திட்டத்துக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் இருக்கு. என்னது? கெல்வின் வெப்பநிலைக்கு ஸ்பெஷல் பேர் ஒன்று இருக்கு. என்னது? எப்படி சொல்ற நீங்க கெல்வின் வெப்பநிலை? வெப்ப என்ன எப்படி சொல்ற நீங்க கெல்வின் வெப்பநிலை அளவு திட்டத்தை? வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை அளவு திட்டம்னு சொல்ற இல்லையா? சொல்றதானே? கெல்வின் வெப்பநிலை தான் நேரடியாக இயக்க சக்தியோட தொடர்படுத்தப்படக்கூடிய வெப்பநிலை. அதால கெல்வின் வெப்பநிலையை வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை அளவு திட்டம்னு சொல்றேன். கெல்வின்ல வர பூஜ்ஜியம் தான் உண்மையான பூஜ்ஜியம், அப்சல்யூட் ஜீரோ, தனி பூஜ்ஜியம் சொல்றேன். தனிப்பூச்சிய வெப்பநிலையில இயக்க சக்தி இந்த வாயுக்களுக்கெல்லாம் ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆகிறதால அதனால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம், அதுல கனவளவு, சராசரி மூலக்கூற்று கதி, சராசரி இயக்க பண்பு சக்தி எல்லாமே ஜீரோ ஆகிடும். சரியா? அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகே. அதான் உங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ரைட்? சிலர் சொல்லுவாங்க வெப்பநிலை வெப்ப படிநிலை. வெப்பத்தை கொடுக்க அந்த வெப்ப படிநிலை கூடும், வெப்பநிலை கூடும். சரியா? சரி, வெப்ப சமநிலைன்னு சொன்னேன். வெப்ப சமநிலைனா ரெண்டு பொருட்கள் ஒரே வெப்பநிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ரெண்டும் வெப்ப சமநிலையில் இருக்கு எனப்படும். இப்ப அப்படி இல்லாம தீட்டா 1 தீட்டா 2 வெப்பநிலைகள் இருக்கின்றவங்க தீட்டா 1 தீட்டா 2 விட பெருசுன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலை கூடுற இடத்துல இருந்து வெப்பநிலை குறைந்த இடத்தை நோக்கி வெப்பநிலை படித்திறன் ஒன்று நிகழும். அந்த படித்திறனுக்கு ஏற்றா போல A to B வெப்பம் பாயும். வெப்பம் பாயும். சரியா? வெப்பம் பாயும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தால ரெண்டு சமனாகிடும். சமனாகக்குள்ள வெப்பநிலை வெப்ப சமநிலை வந்து எய்தப்படும். அது போல வெப்ப இயக்கவியலின் பூச்சிய விதின்னு ஒன்று இருக்கு. இப்படி மூணு பொருட்கள் இப்படி இருக்கின்றன, A B C.
இப்போ இந்த பியோட ஏ வெப்பச்சமனில் இருக்கு, பியோட சியும் வெப்பச்சமனில் இருக்குன்னு சொன்னா, தனித்தனியாக ஏயும் சியும் பியோட வெப்பச்சமனில் இருக்குன்னு சொன்னா ஏயும் சியும் வெப்ப சமநிலையில் இருக்கிறதாக எடுக்கலாம். ஓகே, ஏயும் சி நீங்க நேரடியா தொடர்பில் இல்லை, பட் பியோட சி வெப்பச்சமநிலையில் இருக்கா, அதோட பியோட ஏயும் வெப்பச்சமநிலையில் இருக்கான்னு சொன்னா ஏயோட சியும் வெப்பச்சமநிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அதான் சொல்றது வெப்ப இயக்கவியலின் பூச்சியமாவது விதி அப்படின்னு. சரியா? இதெல்லாம் தியரிகள்ல கேட்கலாம், நீங்க வந்து சாதாரணமா அது என்னன்னு சொல்லி விளங்கி வச்சுக்கொண்டீங்கன்னா போதும். சரியா? ஓகே, இதுக்கு என்ன பிரயோகம் இருக்கு எங்களுக்கு? வெப்ப இயக்கவியலின் பூச்சியமா விதிக்கு எங்களுக்கு சில பிரயோகங்கள் இருக்கு. சரியா? இது ஒரு வெப்பமானி எடுங்க. இந்த வெப்பமானி இந்த வெப்பமானிக்குள்ள ஒரு இது கண்ணாடியோட திரவ வெப்பமானி, இதுக்குள்ள ஒரு திரவம் ஒன்று இருக்கு. ஒரு வெப்பமான பொருளுக்குள்ள இது வைக்கக்குள்ள திரவம் விரிவடையும், விரிவடைஞ்சு ஏற்ற மாதிரி மேல வரும், அதுக்கேற்ற மாதிரி நாங்க வெப்பநிலை வாசிப்பு எடுப்போம். சரியா? சோ இங்க நேரடியாக இதுக்குள்ள திரவம் வெளியுள்ள திரவத்தோட தொடுகையில் இருக்குது, இடையில கண்ணாடி இருக்கு. நல்லா பாருங்க, இடையில கண்ணாடி இருக்கு. திரவமும் கண்ணாடியும் வெப்பச்சமநிலையில் இருக்கும். அதே போல உள்ளுக்கு இருக்கிற வெப்பமானி திரவமும் கண்ணாடியும் வெப்பச்சமநிலையில் இருக்கு. அதாவது நாங்க மறைமுகமாக உள்ளுக்கு இருக்கிற திரவமும் வெளியிருக்கிற திரவமும் வெப்பச்சமநிலையில் இருக்கிறதாக எடுக்கலாம். சரியா? வெப்ப இயக்கவியல் பூச்சியமாவது விதின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஓகே, அடுத்தது வெப்பமானம். இதால் கேள்விகளுக்கு அதிகம் வரக்கூடிய ஒரு பகுதி. சரியா? எப்படி எப்படி ரவுண்ட் கட்டி கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணக்கூடியதாக வெப்பமானத்தில் இருக்கணும். சரியா? ஓகே, வெப்பமானம்னு சொன்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தொடர்ச்சியா மாறுற டைமோட வெப்பமானம்னா என்ன? தெர்மோமெட்ரி இங்கிலீஷ்ல. தெர்மோமெட்ரினா என்ன டெபினிஷன் அதுக்கு? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும், அது என்ன நினைக்கிறீங்க? டைமோட வெப்பப்படுத்திக்கொள்ள மாறு இயல்புகள். டைமோடைய வெப்பநிலையோட தொடர்ச்சியா மாறுறது. வெப்பமானம்னு சொன்னா வெப்ப நிலை அளவிடுதல் பற்றிய கற்கை தான் வெப்பமானம். சரியா? அதாவது இப்ப பயாலஜி, கெமிஸ்ட்ரி, தெர்மோமெட்ரி, இரசாயனங்கள் சம்பந்தமான கற்கை இரசாயனவியல் மாதிரி வெப்ப மானிகள் மற்றும் வெப்பநிலை அளவு திட்டங்கள் சம்பந்தமாக படிக்கிறது தான் வெப்பமானம். வெப்பமானம் நாங்க சொன்னாலும் அது பெரிய சொல்லொண்டு இல்லை, அது ஒரு தலைப்பு தான். என்னத்தை பத்தி படிக்க போறோமோ அதுக்குரிய பேர். சரியா? ஓகே, வெப்ப மானிகள் எப்படி உருவாக்குற
என்ற சம்பந்தமான கன்செப்ட் தான் இதுல வரும். சோ வெப்பமானிகளை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவை நம்ம பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு ஒரு வெப்பநிலை அளவு திட்டம் தேவை. சரியா? வெப்பநிலை அளவு திட்டம். வெப்பநிலை அளவு திட்டம் நிறைய இருக்கு. பிரதானமாக உங்களுக்கு தெரிஞ்சது 3 சரி என்னென்ன சொல்லுங்க. செல்சியஸ், பாகை செல்சியஸ் வெப்பநிலை அளவு திட்டம், பாகை பாகை ஃபாரன்ஹைட், ஃபாரன்ஹைட் வெப்பநிலை அளவு திட்டம், கெல்வின். கெல்வின் வெப்பநிலை அளவு திட்டம். கெல்வின் அளவு திட்டத்துக்கு தான் இன்னொரு பேர் வெப்ப இயக்கவியல். வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை அளவு திட்டம் சொல்லுவோம். சரியா? இந்த 2 சிஸ்டம்ஸ்லயும் ஒரு சில குளறுபடிகள் இருக்கும். சரி, பழசு. சோ இதுதான் புதுசு. இதான் எஸ்ஐ அழகாகவும் வச்சிருக்காங்க. சரியா? அதுல ஃபெரனைட் பத்தி நம்ம படிக்க தெரியும். சரியா? இவரு கிடைக்கிற ஒரு சைட்ல. ஓகே, இப்ப இந்த வெப்பநிலை அளவு திட்டத்துல செல்சியஸும் கெல்வினை வச்சுதான் வெப்பமானிகள் தயாரிக்கப்படும். செல்சியஸ் வெப்பநிலை அளவு திட்டத்தை பயன்படுத்தி வெப்பமானிகள் தயாரிக்கும் போது நாங்க நிலைத்த புள்ளிகளை யூஸ் பண்ணுவோம். அது என்னத்துக்கு நான் சொல்றேன். எல்லாம் 2 நிலைத்த புள்ளிகள் காணப்படும். மேல் நிலைத்த புள்ளி, கீழ் நிலைத்த புள்ளி. ஆனா வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை அளவு திட்டத்துல எத்தனை நிலைத்த புள்ளிகள் காணப்படும்? ஒன்றுதான். சரியா? ஒரே ஒரு நிலைத்த புள்ளி தான் காணப்படும். அதான் நீரின் முன்மை புள்ளி. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, கேட்கலாம். எம்சிக்யூஸ்ல கேட்கலாம். இப்போ தியரிகள் கேட்கறது ஒரு ட்ரெண்ட். ஓகே, தியரிகள்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா நீங்க பயாலஜி எப்படி நீங்க மீட்டி படிப்பீங்களோ அப்படி பிசிக்ஸையும் மீட்டி படிப்போம். நீங்க நினைக்கிறீங்களா அப்படி மீட்டா உங்களுக்கு பிசிக்ஸ் வந்துட்டு வராது. சரியா? நாங்கெல்லாம் பிசிக்ஸ் படிக்கல இப்படி ஒரு தாள்ல எல்லா சமன்பாடையும் தொகுத்து வச்சு எல்லா முக்கியமான வரைப்புகளையும் தொகுத்து வச்சு அதையும் மீட்டுறது. சரியா? எக்ஸாமுக்கு முன்னால பாத்துட்டு போறதுக்கும் சரி, இப்படி ஒரு சிஆர் தாளம் அடிச்சு அரைவாசி வரும். அந்த அரைவாசியில கொஞ்சம் கொஞ்சம் எழுதி எல்லாத்தையும் எடுக்கலாம். எடுத்து போட்டு அந்த எக்ஸாமுக்கு கொடுத்து தட்டி பார்த்துட்டு போனா சமன்பாடுகள் மறக்காது. சரியா? சமன்பாடுகள் தான் கிட்டத்தட்ட வன்கூட்டு தொகுதி மாதிரி. அதுக்கு மேலதான் கசு அதெல்லாம் வச்சு கட்டி அமைக்கும்.